என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப உறவுகள் இந்த குலதெய்வம் இருப்பது உண்மையானால் குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அன்பு உறவுகளுடைய சப்போர்ட் அதுக்கு ரொம்ப பேர் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபோன் பண்ணியும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க வீடியோ அப்படின்னு பாராட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயத்த நல்ல விதமாக நம்ம சொல்லுவோம். நல்ல விஷயத்த நல்ல விதமாக நம்ம சொல்லுவோம். அது எல்லாத்தையும் போய் சேரட்டும். நம்ம ஏதோ ஒரு வழிபாடு செய்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி தான் நம்ம சீதாராம ஜோதிடத்தில் இந்த யூடியூப் வாயிலாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப பேர் காலையில் கும்பிடலாமா சாமி, இரவு நேரத்தில் டைம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் காலையில், ஏன்னா இரவு ஏன் சொன்ன அப்படின்னா அந்த 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாக ஒவ்வொரு கிழமைக்கும் அது ஒவ்வொரு ஓரை வரக்கூடிய நேரம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஓரை, திங்கக்கிழமை சந்திரன் ஓரை, செவ்வாய்க்கிழமை அங்காரன் ஓரை, இப்படி ஓரையில் நம்ம அந்த குலதெய்வத்தை வழிபடும் போது அந்த கிரகநாதனுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபடும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிற விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும், டச் பண்ணி பாருங்கள். முழுமையான விளக்கமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எதை வேணுமாலும் சாதிக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பார்க்கும் நம்ம குலதெய்வம். ஏன்னா குலம் காக்கக்கூடிய தெய்வம். குலதெய்வ வழிபாடு செஞ்சு சரியான முறையில் அந்த தெய்வத்திடத்துல நம்ம அன்பை பரிமாறி பாசத்தோடு அப்படி காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருபோதும் நம்மளை கைவிடாது குலதெய்வம். குலதெய்வ வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, ஏன்னா வீடியோ நம்ம போய் தேடி பிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே உள்ள அந்த பிளே பண்ணி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த வீடியோ வந்துடும். பாருங்க, அது போல செஞ்சு வாங்க. உங்களுடைய கஷ்டங்களும் தீரும். குலதெய்வம் இருக்கா இல்லையா, குலதெய்வம் உங்களுக்கு எப்படியாவது தரிசனம், எப்படியாவது நான் இருக்குங்கிறத உணர்த்தும். உங்ககிட்ட கண்டிப்பாக பேசும். அதுக்காக படத்துல மாதிரி அப்படியே நின்று பேசாதுங்க. எந்த ரூபத்தில் பேசுமோ அப்படி உங்களை உணர்த்தி குலதெய்வம் தான் என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு நீங்கள் உணர முடியும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லது நடக்கட்டும்.